எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனிவர்சரி வந்துச்சுன்னு சொல்லி யூடியூபே சொல்லியாச்சு. நீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து நிறைய டைம் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவேன். அந்த மாதிரி டைம்ல கூட நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க கண்டினியூஸா. கண்டிப்பா அதை நான் சொல்லியே ஆகணும் இல்லையா? எல்லாரும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாவே வந்து தே ஆர் தேங்கிங் யூ. ஆமா தானே? அப்படி இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே சொல்லலையே வரணும் அப்படின்னு பல யோசனை இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப கூட நான் வந்து பிசினஸ்ல இருந்து கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் வந்து மாத்தும் போது ஒரே யோசனை, எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்க, ஏத்துப்பாங்களா, பாப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல திங்கிங் போயிட்டு தான் இருக்கு மண்டைக்குள்ள. ஆனாலுமே நீங்க வந்து இது வந்து ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு ஐயோ டவுன் ஆகுதே, ஐயோ 2 பேர் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டா 2 நிமிஷம் வருத்தப்பட்டு இருக்கும் போது 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து கண்டினியூஸா வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, காட்டிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்குலாம் அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்துட்டே இருக்கும். நீங்க லைக் பண்ணும்போது, நீங்க வந்து கமெண்ட் போடும்போது எல்லாத்தப்பையும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். அது அமௌண்ட் வருது வரல அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஐயோ இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியா இருக்கும். நம்ம கண் கூட ஒவ்வொரு நாளும் அந்த சேனலோட growth இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். அதுக்காகவே வந்து நம்ம விட்டுறக்கூடாது, சேனலை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா என்னால என்ன பண்ண முடியுதோ அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னால அந்த பிசினஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 6th to 10th தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர். சோ வந்து என்னடா இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆவீங்க. ஆமா, இங்கிலீஷ் டீச்சர் தான். தமிழ் ஒழுங்கா வரலதான். தமிழ்ல தான் பிசினஸ்லாம் நான் போட்டு நீங்க எல்லாரும் அதுதான் பார்த்துட்டு இருந்தீங்க. நான் வந்து நிஜமாலுமே இங்கிலீஷ் டீச்சர் தான். 6th to 10th ஹேண்டில் பண்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால வந்து என்னால போஸ்ட் பண்ண முடியல வீடியோஸ் ரிசல்ட்ஸ்ல. அதனாலதான் சரி ஏதாச்சும் டாக் போடலாம் அப்படின்னா, எனக்கு உங்களை விட்டுட்டு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் தேடி போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இவ்வளோ வருஷம் 2-3 வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டோமே, எல்லாரும் பார்த்தாங்களே, இப்ப எப்படி வேற சேனல் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு எனக்கு தோணவே இல்லைங்க. எனக்கு நீங்க தான் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால முடிஞ்ச வரலும் எனக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் வந்து போட்டு உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஹாப்பியா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். அதனாலதான் இந்த வெக்கேஷன் டைம்ல வந்து எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் ஒவ்வொன்னா போஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ் எல்லாம் ஓகே தான், பட் வீடியோஸ் தான் அவ்வளோ ஒன்றும் வியூஸ் போல. இருந்தாலுமே சரி ஓகே அப்படின்னு எனக்கு உங்க மேல ஹோப் இருக்கு. என் மேல இருக்கோ இல்லையோ, உங்க மேல எனக்கு நிறைய 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 ஹோப் இருக்கு. கண்டிப்பா வந்து வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி தான். நிஜமாலுமே நீங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, ஆனா வியூஸ் வந்து கொஞ்சம் தான் வந்து கொஞ்சம் வருதோ. சரி, இதுக்கு மேல நான் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா எனக்காக பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா டீச்சர், நான் டீச்சர்ன்றதே உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. என் பசங்களை இவ்வளவு ஸ்டார்ட் பண்றாங்க, வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்கள பத்தி, அவங்களோட ஸ்கூல் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது என்னாச்சு அப்படிங்கறது அவங்களே பேசுவாங்க கண்டிப்பா. சோ இந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பா இருக்கு. இதே மாதிரி நிறைய ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா, அந்த பிளேசஸ் வந்து டீடைல்டா நான் வந்து உங்களுக்கு எங்க போயிருந்தோம், எங்கெங்கெல்லாம் அமௌண்ட் கம்மியா இருந்துச்சு, எங்கெல்லாம் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது என்னன்னா, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, பட் வீடியோஸ் வந்து சரியா பாக்குறது இல்ல. பட் கண்டிப்பா வீடியோஸ் பாருங்க. நீங்க பாக்குறீங்க அப்படின்ற ஹோப் வந்து எனக்கு அதிகமா ஆனாதான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூவா போடலாம் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கே வரும் இல்லையா. சோ கண்டிப்பா வந்து நான் நல்ல பெஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். சோ
நீங்க எனக்கு இப்போ இவ்வளவு தூரம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க வீடியோஸ். நான் இன்னும் திரும்ப திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கீங்க. அது வந்து ரொம்ப 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 நன்றி. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர், என்னோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எவ்வளவு நாளா ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.